ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக இதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க. நாங்க நலமாக இருக்கிறோம். இன்னைக்கு புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்ன விஷயங்கள் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எண் எல்லாத்தையும் டீட்டெயில்டாக நமது ராசிக்கு உண்டான பொதுவான ராசி பலன்களை மட்டும்தான் இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போறோம். இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகுங்க. ஏன்னா டேரெக்டாக உங்கள் ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டு நம்மளோட இணைந்திருங்கள். இதனால் புது வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு ஏதுவாக தினசரி ராசி பலன்கள் உங்கள் மொபைல் தேடி நோட்டிஃபிகேஷன் மூலமாக சுட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாங்க இன்னைக்கு புதன்கிழமை ராசி பலன்களுக்கு நம்ம போகலாம். இன்றைய தினம் 2024 வருடங்க ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை. தமிழ் வருடத்துல குரோதி வருடம் சித்திரை மாதம் 4ஆம் நாள் இன்றைய தினம் ஸ்ரீராம நவமி தினங்க. ராமர் அவதரித்த நாள் இன்றைய தினம். ராமநாமத்தை சொல்லி அனைவருமே சிறந்த நல்ல ஒரு முன்னேற்றகரமான பாதையை உருவாக்கி கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு, இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ, உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் உளமாற மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது கன்னிராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ராசி அதிபதி புதன் பகவான் தினம் 7ஆம் இடத்துல நீச்சமாக ராஜயோகத்தை பெற்றுள்ளார். அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க. மேலும் அவர் ராசியை பார்த்து கொண்டுள்ளார். மேலும் சுக்கிர பகவானும் ராசியை பார்த்து கொண்டுள்ளாருங்க. 11ஆம் இடத்துல லாபஸ்தானாதிபதி வலுவாக ஆட்சி பலம் பெற்றுள்ளார். 7ஆம் இடத்துல தனஸ்தானாதிபதி உச்சமடைந்து காணப்படுகிறார். ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கன்னிராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகரமான ஒரு நாளாக அமைய காத்திருக்குங்க. எந்த வகையில் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களது மனதில் புதிய விதமான நிறைய தாட்ஸ் உருவாங்க, புதிய சிந்தனைகள் நிறைய பிறக்கும். அதன் மூலமாக உங்களுக்கான வெற்றிகள் கண்டிப்பாக வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக உருவாக்கி கொள்ள முடியுங்க. அற்புதமான ஒரு நாள், சிந்தனை வளம் பெருகக்கூடிய நல்ல நேரம் எதுங்க, அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் நீங்கள் நினைத்தால் மிகப்பெரிய தன லாபத்தை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். உங்களுடைய செயல்பாடுகள், சிந்தனைகள் அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குங்க. உங்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி தருவதாக அமையும். அதனால இன்றைய தினம் ஒரு செல்வ செழிப்பான நாளாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. உங்களது தேவைகள் என்னவாக இருந்தாலும் சரிங்க, உங்க தேவைகள் எல்லாத்தையுமே உங்களால் நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு தாராளமாக வந்து சேரும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிகப்பெரிய நன்மைகள் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க. எனவே நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க. இன்றைய தினம் சொந்த பந்தங்கள் வழியில நீங்க பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் பொறுமையாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியங்க. புதிய நபர்களுடைய அறிமுகங்கள் நிறைய இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். அதனால நட்பு வட்டாரம் விரிவடையக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இன்னைக்கு கெத்தான ஒரு நாள். ஏன்னா உங்களது அலுவலக பணிகளில் உயரதிகாரிகள் மூலமாகவும் உங்களுக்கு நல்ல மதிப்பு உண்டாகும். உயரதிகாரிகளே உங்ககிட்ட மதிப்பு கொடுக்கும்போது மற்ற சக ஊழியர்களும் உங்களுக்கு தானாக நல்ல அங்கீகாரத்தை கொடுப்பாங்க. எனவே அற்புதமான ஒரு நாள், நல்ல மதிப்புமிக்க ஒரு நாள் இன்றைய தினம். வியாபாரிகளுக்கு இன்னைக்கு லாபகரமான நல்ல சூழ்நிலை இருக்குதுங்க. நல்ல தன லாபத்தை வியாபாரத்தில் நீங்க பெற முடியும். ஸோ இந்த மாதிரி நல்ல சூழலை வியாபாரிகள் பயன்படுத்திக் கொண்டு வியாபார ரீதியாக உங்களது சிந்தனைகளை சிறப்பாக நீங்க செயல்படுத்தி நிறைய பிளான்களை உருவாக்கி நீங்க வெற்றிகரமாக உங்க வியாபாரத்தை முன்னெடுத்து செல்ல முடியும். அதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க. இன்றைய தினம் நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய யோகமான ஒரு நாள் இன்றைய தினம். உங்க காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீங்க. உங்களுக்கு காதலிக்கக்கூடிய வகையில நல்ல செய்திகள் வெற்றிகரமாக வந்து சேருங்க. அலுவலக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இப்பொழுது வேறு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நல்ல சம்பளத்தோட நல்ல ஒரு உயர்வான வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பணி மாறுதல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்கணும் அப்படின்னா இன்றைய தினம் நீ அவுட்டிங் போகலாங்க. அதன் மூலமாக முழு ஆனந்தம் மகிழ்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால சிறுதூர பயணங்கள், சின்ன பிக்னிக் நீ ஏற்பாடு செய்து அதன் மூலமாக இன்றைய தினத்தை இன்னும் வளமாக மாற்றிக்கொள்ள முடியும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் மனதிற்கு இனிமையான நல்ல சம்பவங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னைக்கு உங்களுக்கு நிதி ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா சில சந்தேகமான விஷயங்கள் இருக்குது அப்படின்னா, ஏதாவது சந்தேகம் இருக்குது, சில முதலீடு செய்யறதுல கொஞ்சம் டவுட் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் நீங்க கண்டிப்பாக தவிர்த்து விட வேண்டும். ஏன்னா இன்னைக்கு சில நிதி நெருக்கடிகளில் சிக்கிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்க. தேவையில்லாத சில முதலீடுகள் மூலமாக தான் அது ஏற்படுங்கிறதுனால அதெல்லாம் தவிர்த்து விடுங்கள். மற்றபடி இன்னைக்கு உங்களுக்கு பண வரவுகள் உங்களுக்கு திருப்திகரமாக அமையுங்க. இன்றைய தினம் உங்களுடைய தாராளமான மனதை மற்றவங்க தவறாக பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. குறிப்பாக உங்களது நண்பர்கள் உங்களுடைய தாராளமான குணத்தை தவறாக யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் நீங்க இடம் தராம பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலுடனான காதல் வாழ்க்கையில இன்னைக்கு புதிய உத்வேகம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. உங்களது காதலர் கூட நீங்க அதிகமான நேரத்தை நீங்க ஸ்பெண்ட் பண்ணலாம். இன்றைய தினம் காதல் வாழ்க்கை மிகவும் இனிமையாக ஒரு பூந்தோட்டமாக உங்களுக்கு அமையக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நல்ல ரொமான்ஸ் உணர்வுகள் கண்டிப்பாக வந்து சேரும். உங்களது கண்கள் பிரைட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உங்களது காதல் வாழ்க்கை மூலமாக இன்னைக்கு ரொம்ப சூப்பரான நல்ல வாய்ப்புகள் உருவாகுங்க. ஸோ பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள், காதல் வாழ்க்கை இனிமையை தருங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் இரவையும் பகலாக மாற்றக்கூடிய ஒரு வகையில நல்ல ஒரு வெளிச்சமான சூழ்நிலை உங்க காதல் வாழ்க்கை மூலமாக உங்களுக்கு ஏற்படும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் புதிதாக கூட்டாளிகள் சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா
அவர்கள் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து உபயோகமா இருப்பாங்க, எந்த அளவுக்கு நம்பிக்கையா இருப்பாங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் தருவாங்க, அதெல்லாம் நீங்க யோசிச்சு பார்த்து அந்த மாதிரி நபர்களை நீங்க வந்து பார்ட்னர்ஷிப்பை நீங்க சேர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க. புதிய கூட்டாளிகளை உருவாக்கி கொள்ளும்போது அவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு உத்வேகம் கிடைக்கணும். அதை மனதில் வைத்துக்கொண்டு நீங்க செலக்ட் பண்ணுங்க. பயணங்கள் எங்கேயாவது போறீங்க அப்படின்னா, அந்த மாதிரி பயணங்களின் போது என்னென்ன உடைமைகள் வேணும் அப்படின்றத, என்னென்ன சீட்டுகள் வேணும், என்னென்ன விஷயங்கள் வந்து நீங்க கவனமா எடுத்துக்கணும் அப்படின்றத ஒரு செக்லிஸ்ட் போட்டு நீங்க செக் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா டிராவல் பண்ணும்போது சில விஷயங்கள் மிஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. எல்லா ஆவணங்களையும் நீங்க எடுத்துக்கிட்டீங்களா அப்படின்றதெல்லாம் நீங்க செக் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியங்க. திருமணமானவர்களுக்கு இந்த தினம் அற்புதமான ஒரு நாளாக அமையும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க முடிந்த அளவுக்கு உங்க வாழ்க்கை துணை கூட அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணணும். அப்படி ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, இன்றைய தினம் உங்களது இல்லற வாழ்க்கை மிக மிக மகிழ்ச்சியாக ஒரு நல்ல ஒரு இனிமையாக உங்களுக்கு மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுக்கு ரொமான்ஸ் உணர்வுகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. உங்களது சகோதர சகோதரிகள் எல்லாருமே நீங்க என்ன யோசிக்கிறீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு உங்க குணத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கோங்க. அது உங்களுக்கு சந்தோஷத்தை இன்னும் அதிகரித்து தர காத்திருக்குங்க. நீங்கள் ஏற்கனவே யார்கிட்ட பணம் வந்து கடனா வாங்கி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா, அந்த மாதிரி கொடுத்த கடன் வசூலாகக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. பழைய பாக்கிகள் வசூலாகும். பெற்றோர் உடல் நலத்துல கொஞ்சம் நீங்க அக்கறை எடுத்துக்கணும். உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தாலும் உங்களது தாய் தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நாளுங்க. நல்ல செல்வ செழிப்பான ஒரு நாள். சிறப்பாக உங்க ஐடியாக்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன பர்ஃபெக்டாக மாற்றணும் அப்படின்னா, நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைக்கி நீங்கள் எல்லோ கலரை பயன்படுத்தலாங்க. மேலும் இன்றைய தினத்திற்கான உங்கள் லக்கி நம்பர் வந்து நம்பர் 4 நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கன்னிராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரம் நம்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்கள் தேவைகள் எதுவோ அது எல்லாத்தையுமே நீங்கள் நிறைவேற்றிக் கொள்வதற்கான நல்ல வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் வந்து சேரக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. மேலும் இன்றைய தினம் உங்கள் மனதில் புதிதாக நிறைய ஐடியாக்கள் உருவாகும். புதுவிதமான சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கக்கூடிய நல்ல நேரம் இதுங்க. ஸோ இதை நீங்கள் சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது நல்லது. இன்னைக்கு யாரெல்லாம் அஸ்தம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் நீங்கள் சில விஷயங்களை பிளானே பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆனால் நீங்கள் அப்படியே விளையாட்டு போக்கில் சில காரியங்களை செய்வீங்க. அது மிகப்பெரிய சக்ஸஸாக மாறக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. ஸோ இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த விதமான சிந்தனைகளும் இல்லாமல் முன்னேற்பாடும் இல்லாமல் செய்யக்கூடிய சில காரியங்கள் கூட வெற்றிகளை பெறக்கூடிய அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் இன்றைய தினம். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் சொந்த பந்தங்கள் கூட பழகும்போது பேசும்போது கொஞ்சம் பொறுமையாக இருங்க. புதிய நபர்களுடைய அறிமுகங்கள் நிறைய கிடைத்து உங்களுக்கு நட்புறவு பெருகக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் பிளான் பண்ணாமல் நிறைய விஷயங்களை உங்களால் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியும். யூஸ் பண்ணிக்கோங்க. சித்திரை நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைய தினம் லாபகரமான ஒரு நாள் சொல்லலாங்க. வியாபார ரீதியாக உங்களுக்கு நல்ல தனலாபம் வந்து சேரும். அதனால வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் ஆனந்தமான ஒரு நாள். அலுவலக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் இன்னைக்கு மதிப்பு கூடுங்க, செல்வாக்கு கூடும். எனவே இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வெற்றிகரமான ஒரு நல்ல நாள்கள் இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.